வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பை நெட்வொர்க்லேருந்து என்ன மாதிரி விட்ரோல் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது அவங்களோட 8-9 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 9 ஸ்டெப்ஸ் நினைக்கிறேன். அந்த 9 ஸ்டெப்ஸையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதை எப்படி செய்கிறன்றது தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நீங்கள் உங்களோட பை ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் காட்டுறேன். இந்த இருக்குது, இந்த 3 டாட்ஸ் இருக்குது, டேஷ் பர்கர் மெனு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நெட்டுன்னு இருக்குது கீழே. இந்த இருக்குது பாருங்கள் மெயின் நெட். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு இது காட்டும். இதில் வந்து இந்த இருக்குது பாருங்கள் மெயின் நெட் செக்லிஸ்ட்ன்ற. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இப்படி காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 9 வரைக்கும் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அதில் எல்லாமே இந்த கலரில் இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் க்ரீன் கலருக்கு மாற்றணும். ஸோ க்ரீன் கலருக்கு மாறணும்னா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் அது க்ரீன் கலருக்கு மாறும். எல்லாம் க்ரீன் கலருக்கு மாறிச்சுன்னா இவங்க எப்போ உங்களுக்கு விட்ரோல் எடுக்கிறதுக்கு அப்ரூவல் தராங்க, மெயின் நெட் லான்ச் பண்ணுறாங்களோ அந்த டைமில் நீங்கள் விட்ரோல் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஒரு பைட்காயின் ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு கால்குலேட் பண்ணியிருக்காங்க $314 தான் ரிலீஸ் ஆகும்ண்டு. சம்டைம் உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு $1 வந்தாலே சில பேர் 1000 கோயின் 2000 கோயின் வச்சுருக்காங்களெல்லாம் யோசிச்சு பாருங்கள். சில பேர் 500 கோயின் வச்சுருக்கீங்க, 100 கோயின் வச்சுருந்தா கூட $1 $100 வரும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்கு வந்து 30,000 ரூபாய்க்கு மேலே, இந்தியன் ருப்பீஸுக்கு கிட்டத்தட்ட 8,000லேருந்து 10,000 ரூபாய்க்கு கிட்ட வரும். ஸோ அதனால் மிஸ் பண்ண வேணாம். மெயின் நெட் லான்ச் பண்ணுறதுக்கு முதல் இந்த ப்ரொசீஜரை முடியுங்க. இதை முடிச்சிங்கன்னா தான் நீங்கள் மெயின் நெட் என்னமே இந்த வருஷத்துக்குள்ளே லான்ச் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்ட்டு பார்த்தீங்கன்னா பைப் மைனிங் துவங்கி கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் முடிஞ்சு. இப்போ ரீசெண்டாக சில நாட்களுக்கு முதல்ல 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகினது. ஸோ அதை முன்னிட்டு நிறைய ஆப்ஷன்கள், நிறைய சேஞ்சுகள் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதோட அப்டேட் எல்லாம் பார்ப்போம். ரைட், இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இருக்குது முதலாவது டவுன்லோட் பை ப்ரௌசர் என்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதை கிளிக் பண்ணினீங்கன்னா பை ப்ரௌசர் வந்து டவுன்லோட் பண்ணப்படும். ஓகே, அதுதான் எங்களோட ஸ்டெப். அதில் 5வது ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சில பேருக்கு வந்திருக்கும், செக்யூரிட்டி ஆப்ஷன் சிலருக்கு வந்திருக்காது. அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். முதலாவது வந்து நாங்கள் இப்போ முதலாவது வந்து டவுன்லோட் பை என்றதை கிளிக் பண்ணோம்னா சைன்இன் டு பை ப்ரௌசர் ரெண்டு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்வோம். கிளிக் பண்ணோடனே கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ பை ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ப்ளே ஸ்டோருக்கு போகும், இல்லை ஆப்பிள் ஸ்டோருண்டா ஆப்பிள் ஸ்டோருக்கு போகும். உங்களோட பை ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இப்போ பை ப்ரௌசரை இன்ஸ்டால் ஆகினோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இன்ஸ்டால் பண்ணோடனே இது க்ரீனில் மாறிட்டு, அடுத்தது 2வது கிளிக் பண்ணோம்னா க்ரியேட் பை வாலெட்ன்னு இருக்குது. இதில் வாலெட்ன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணோடனே எங்களுக்கு இப்படி ஒன்று வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஆல்ரெடி பை வாலெட் இல்லை என்றபடியால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பை வாலெட் இல்லை என்றபடியால் நாங்கள் செய்ய வேண்டியது இந்த இருக்குது பாருங்கள், ஜென்ரேட் நியூ பை வாலெட்ன்றதை கிளிக் பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 வேர்ட்ஸ் வரும். இதில் இந்த 24 வேர்ட்ஸை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் நீங்கள் அதை காப்பி பண்ணணும். இந்த காப்பின்றதை பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது எப்போயுமே வித்ட்ரா பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வாலெட்டுக்கு தான், இந்த அட்ரஸுக்கு தான் உங்கள்கிட்ட வர்ற பையெல்லாம் வரும். அதை வந்து நீங்கள் பிறகு பெரிய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணக்குள்ள அதில் போய் நீங்கள் விற்கலாம். இல்லாட்டி வேறு என்னவும் செய்கிறதா அதை தான் செஞ்சு கொள்ளலாம். அதால் இந்த அட்ரஸ் அந்த 24 வேர்ட்ஸ் வந்து மிக மிக முக்கியம். கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. எதுலையாவது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ட்ரஸ்ட் வாலெட் வேர்ட்ஸ் மாதிரி, இல்லை மெட்டாமாஸ்க் அட்ரஸ், அப்படி பைனான்ஸ் ஐடியல் அதுகள் மாதிரி இதுவும் மிக முக்கியம். ஸோ அதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு இந்த கீழே காப்பி என்ற அடையாளம் இருக்குது, அதை கொடுத்து காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு இதில் வந்து அந்த 24 வேர்ட்ஸை வந்து நீங்கள் கொடுக்கணும். காப்பி பண்ணது அப்படியே இந்த 24 வேர்ட்ஸையும் இதில் கொடுத்துட்டு அன்லாக் இந்த இருக்குது பாருங்கள் வித் அந்த மெசேஜ் இருக்குது, அதை நாங்கள் கிளிக் பண்ணோம்னா எங்களோட இது வந்து லாகின் ஆகும். அடுத்த ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு இதில் வந்து யுவர் வாலெட் அட்ரஸ்ன்றதோட பப்ளிக் கீ என்ற ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த பப்ளிக் கீயை என்ன செய்யுங்க, இல்லை காப்பின்றதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பப்ளிக் கீயையும் கவனமாக, இப்போ உங்களோட ப்ரைவேட் கீ மாதிரி இந்த பப்ளிக் கீயையும் கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இதை வந்து காப்பி பண்ணி உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டில் என்ன மாதிரி சேர்த்து வச்சு சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ அதை மாதிரி இதையும் சேவ் பண்ணி வச்சுக்கொண்டு கீழே கண்டினியூ இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. அதன் பிறகு இந்த இப்படி வந்தோடனே இதில் காட் இட்ன்றதை கொடுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து
ஒரு 100 காயின் வந்து கிடைக்கும். 100 காயின் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நெட் காயின். இதுக்கு பெறுமதி இல்லை, ஜஸ்ட் இது ஒரு சாம்பிள். இதை நீங்கள் யாருக்கு அனுப்பலாம், அனுப்பினாலும் இது ஒரு உங்களுக்கு எந்த வித பெனிஃபிட்டும் இல்லை. இதில் மேலே பார்த்தீங்கன்னா பை டெஸ்ட் நெட் இருக்குது. பை மெயின் நெட் மாற எப்போ அதில் உங்களுக்கு காயின் வருதோ அதுதான் உங்களுக்கு பிரயோசனம். ஓகே, ஸோ அது ஓகே. இப்போ இதை வந்து செஞ்சிட்டோம்ல, இப்போ என்ன செய்வோம், பேக் வந்து கொள்வோம். பேக் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களோட 3வது ஆப்ஷனும் சரியாக இருக்கும். க்ரீன் கலரில் மாறி கம்ப்ளீட் ஆகும். அப்படி இது கம்ப்ளீட் ஆகலைன்னா திருப்பி என்ன செய்யுங்க, திருப்பியும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த 24 வேர்ட்ஸை கொடுத்து ரீஃப்ரெஷ் பண்ணிங்க. அப்படி செஞ்சு 2-3 தரம், சில பேருக்கு வரதில்லைன்றவங்க ரீஃப்ரெஷ் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு இது வந்துடும். ஸோ 3 ஸ்டெப் முடிச்சிட்டோம். அடுத்த வந்து 4வது ஸ்டெப். 4வதுல கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. 4வது மிக மிக முக்கியம். இது வந்து நீங்கள் மாறி கூட கொடுக்காங்க, எக்காரணம் கூட மாறி கொடுக்காங்க. இதில் மேக்ஸிமம் எவ்வளோத்துக்கு குறைக்கலுமோ, மேக்ஸிமம் எவ்வளோத்துக்கு குறைக்கலுமான மீனிங் எவ்வளோ மினிமமாக கொடுக்கலுமோ அதை தான் கொடுக்கணும். அதை இதை கிளிக் பண்ணி இங்கால இழுக்காமல் இங்கால எழுங்க. இங்கால இழுத்து இந்த 25% எல்லாம் கொடுங்க. இதை என்ன செய்யுங்க, இங்கே வந்து இதை கொடுங்க. ஸோ அது ஆகலும், அதாவது 2 வீக்ஸ்ன்னு கொடுங்க. மேலே வந்து 25%ன்னு கொடுப்போம். இதுக்கு ரீசன் என்னென்னா, எங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து லாக் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. அதாவது இந்த மெயின் நெட் லான்ச் பண்ணதுக்கு பிறகு எத்தனை பெர்சன்டேஜை லாக் பண்ணுறேன். இப்போ உங்கள்ட்ட ஒரு 1000 காயின் இருக்குன்னா 25%னா 250 காயினை லாக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாளைக்கு லாக் பண்ணுறன்றது கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 வீக்ஸ், 6 மந்த், 1 இயர், 3 இயர்ஸ். ஸோ அப்படி அதுக்கு வந்து எங்களுக்கு கீழே உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறோம், டிவிடெண்ட் மாதிரி இது கீழே கிடைக்கும். மைனிங் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிற இதுகள்லாம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் லாங் டேர்ம் வெயிட் பண்ணிட்டோம். இதுக்கு பிறகு வெயிட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த ஆப்ஷனை நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே செய்கிறது உங்களோட இஷ்டம். கூட பெனிஃபிட் வேணும்னா நீங்கள் கூட இயர்ஸ் கொடுக்கலாம். ஆனால் கொடுத்தீங்கன்னா உங்களோட லாக் பண்ணியிருக்கும். நீங்கள் அந்த லாக் பீரியட் முடியும் வரைக்கும் உங்களோட அந்த எத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்குறீங்களோ அதை வித்ட்ரா பண்ண இயலாது. ஸோ அதனால் இதை எப்படி பார்த்துக்கொண்டு இந்த ஆப்ஷனை செஞ்சுட்டு பேக் வந்து கொள்ளுங்க. சாரி, கீழே இந்த கண்டினியூ ஒன்று பாருங்கள், இதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ உங்களுக்கு இப்படி கேட்கும். திருப்பி என்ன செய்யுங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சக்ஸஸ் என்று வரும். இப்போ பேக் வந்துடுவோம். பேக் வந்துட்டு கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட 4வது சரியாக இருக்குது. 4வது தான் இப்போ செஞ்சினாங்க. இப்போ 5வதும் ஆல்ரெடி செஞ்சுட்டேன். இனி 6வது வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் கேஒய்சி அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சிலருக்கு வந்து வந்திருக்கு. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஒய்சின்றே ஆட்டோமேட்டிக்காக போகும். இல்லை சிலருக்கு வந்து வந்திருக்காது. புதுசாக செய்கிறாக்களுக்கு பெரும்பாலும் வந்திருக்காது. நிறைய நாளாக நிறைய வருஷமாக செய்கிறாக்களுக்கு வந்து இந்த கேஒய்சின்றது ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை செஞ்சலாம். இப்போ எனக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து இது வந்து புதுசு. ஸோ இன்னும் கேஒய்சி ஆப்ஷன் வரலை. ஆல்ரெடி பழசுக்கு வந்து நான் ஆல்ரெடி கேஒய்சி ஆல்ரெடி நேரத்தோட செஞ்சுட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணாதால் அது போட. கேஒய்சி செய்கிறது சிம்பிள் வேலை. நீங்கள் எதையும் கிளிக் பண்ணினோடனே உங்களோட ப்ரௌசருக்கு தான் போகும். ப்ரௌசருக்குள்ளால் போய் நீங்கள் கேஒய்சி மீனிங் அவங்க கேட்குற டாக்குமெண்ட், ஃபோட்டோஸ், சில நேரம் உங்களை என்ன சொல்கிற கேமரா ஆன் பண்ணி சிரிக்க சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கன்ட்டு கமாண்ட் வரும். ஸோ அதெல்லாம் செய்யணும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, டாக்குமெண்ட் மீனிங் டிரைவிங் லைசன்ஸோ, அதாவது இங்கிலீஷில் என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அந்த அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை போத் சைடில் அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோவாக எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அந்த கேஒய்சி செய்யணும். நீங்கள் கேஒய்சி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி டீட்டெயிலுக்கு மெசேஜ் எதுவும் வரும். அதாவது உங்களுக்கு கேஒய்சி இன்னும் டன் ஆகலைன்ற மாதிரி மெசேஜ் எதுவும் வரும். இல்லாட்டி கேஒய்சியில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு இப்படி தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் ரைட் அப்ளிகேஷன் பை கேஒய்சி. ஸோ உங்களுக்கு இன்னும் நாட் அவைலபிள்னு வந்திருக்கு பாருங்கள். ஓகே, நாட் அவைலபிள், அதாவது உங்களுக்கு இன்னும் கேஒய்சி ஆப்ஷன் வரலன்னு அர்த்தம். ஸோ இது வந்து சிலர் இப்போ புதுசாக ரீசெண்டாக செஞ்சாங்களுக்கு வராது. நீங்கள் கொஞ்சம் மைனிங்கை செஞ்சு கொண்டுருங்க. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு உங்களுக்கு வரும். ஆல்ரெடி செஞ்சாங்களுக்கு இந்த கேஒய்சி ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கேஒய்சிக்குள்ளால் போய் கேஒய்சி பண்ணுங்கள். செய்யாத அப்படி கேஒய்சி வராதாக்கள் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வெயிட் பண்ணுங்கள் கேஒய்சிக்காக. இதுக்கு செஞ்ச ஸ்டெப்ஸ் எல்லாம் செஞ்சிட்டிங்க தானே, இனி விரைவில் உங்களுக்கு வரும். ஓகே, வந்தாக்கள் ஓகே, வராதாக்கள் வெயிட் பண்ணுங்கள். வந்தாக்கள் இதை செஞ்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ கேஒய்சி செஞ்சு முடிச்சிட்டோம்னா இது எங்களுக்கு க்ரீன் ஆயிடும். இது க்ரீன் ஆகினோடனே அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த இருக்குது, வெயிட்டிங் ஃபார் கேஒய்சி ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு, அதாவது நீங்கள் கேஒய்சி செஞ்சிட்டீங்க, நீங்கள் செஞ்சது சரியாண்டா ஒரு குறிப்பிட்ட நாள், சில நேரம் ஒரு நாளில் வரும், சில நேரம் ஒரு மாதம் கூட எடுக்கலாம்.
ஸோ அது சரி வந்துச்சுன்னா உங்களுக்கு இதுவும் க்ரீனாக மாறும் ஆட்டோமேட்டிக்காக. இது வரைக்கும் தான் உங்களோட வேலை. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரீனாக மாறிடும். ஸோ நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. 7வது ஸ்டெப்பும் முடிஞ்சிடும். ஸோ 7வது ஸ்டெப் முடிஞ்சோடனே 8வது வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் நார்மலாக கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இது வரைக்கும் தான் இப்போதைக்கு வந்திருக்கு எனக்கு. ஸோ அந்த ஸ்டெப்பெல்லாம் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இந்த 8வது ஸ்டெப்பும் சிம்பிளாக நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய வேண்டாம், அதாவது 8வது வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வந்து அதை வெரிஃபை பண்ணி கீழே வரைக்கும் எடுத்தீங்கன்னா பார்க்கலாம். அதை பார்த்துட்டு டிக் பண்ண இருக்கும் சிக்னேச்சர் ரெண்டு மார்க் இருக்கும். இல்லை சிக்னேச்சர் இல்லை, நீங்கள் டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணி பேக் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 8வது வெரிஃபை ஆயிரும். 8வது வெரிஃபை ஆயிடுச்சுன்னா 9வது வந்து நாங்கள் எதுவுமே செய்ய இயலாது. 9வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதாவது 9வது வந்து மைக்ரேட் மீனிங் உங்கள்கிட்ட இருக்கிற டோக்கனை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக என்ன உங்களுடைய வாலெட்டுக்கு மாற்றும். வாலெட்டுன்னா வாலெட்டில் என்ன சொல்கிறேன், நீங்கள் க்ரியேட் பண்ண வாலெட்டுக்கு மாற்றுறதுக்கு அதுக்கு மைக்ரேட்ன்ற மீனிங் வந்திருக்கு. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற டோக்கனில் மைக்ரேட் பண்ணி தரணும். ஸோ அப்படி அதை மைக்ரேட் பண்ணி தரமாட்டா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் என்ன வாலெட்டுக்கு மாற்றுறதுக்குரிய ஆப்ஷன் வந்துட்டு விட்ரோவல் தர டைமில் நீங்கள் விட்ரோ பண்ணி எடுக்கலாம் என்றது தான் அடுத்த ஆப்ஷன். இவ்வளவு தான். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இதில் என்ன ஸ்டெப் செய்யணுமன்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருக்கமாண்டா வாய்ஸ் மெசேஜில் வாட்ஸ்அப்புக்கு போடுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பெரும்பாலும் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் அப்படின்னா வீடியோவை திருப்பி இருக்க பார்த்துட்டு செய்யுங்க. மிஸ் பண்ணாதீங்க. ஏன்டா எனக்கு தெரிஞ்சு பலர் வந்து இதை அப்படியே விட்டுட்டாங்க, இது வராதுண்டு. இந்த வருஷம் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை அந்த கேவைசியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி சரி முடித்து வச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 500 இல்லை 1000 டோக்கன் இருக்குமெண்டாலும் ஒரு டைமில் அது ஓகே உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை தர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. மிஸ் பண்ண வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.